ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டா இந்த சின்ராஸை கையிலே பிடிக்க முடிய மாட்டேங்குதுப்பா. இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா 351 ரன்னை சேஸ் பண்ணி இங்கிலாந்தை வந்து வீழ்த்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்சில் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 351 ரன் எடுத்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இது கொஞ்சம் டஃப்பான டார்கெட் தான்ப்பா. அதனால் இங்கிலாந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பவுலிங்கை பண்ணாங்க. ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். நம்ம நினச்ச மாதிரி இங்கிலாந்தோட பவுலிங் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக தாங்க வந்துருந்துச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட டேஞ்சர் மேனான ஹெட்டர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித்தும் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாரு. இந்த 2 விக்கெட் போனவுடனே இங்கிலாந்து அப்படியே பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க இங்கிலாந்துக்கு எமனா மேத்யூ சாட்டும் மேனஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கூட எப்படியோ இங்கிலாந்து வந்து உடச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேனஸோட விக்கெட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் மேத்யூ சாட்டோட விக்கெட்டே வந்து எடுத்தாங்க. இந்த விக்கெட்டை எடுத்துகிட்டு இங்கிலாந்து பெருமூச்சு விட்டுருந்தாங்க. பரவாயில்லப்பா, இந்த பார்ட்னர்ஷிப்பை உடச்சாச்சு, இனி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா போதும், ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப நப்பாசையில் இருந்தாங்க. அப்போ தாங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸான அலெக்ஸ் கேரியும் ஜோஸ் இங்கிலீஷும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பு சும்மா வேற லெவலில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அதில் ரசீதோட பாலில் அலெக்ஸ் கேரியோட கேட்சை போய் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மிஸ் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரியோட விக்கெட்டை கூட எப்படியோ பிரெண்டன் கார்ஸ் வந்து எடுத்தாரு. ஆனால் ஜோஸ் இங்கிலீஷை இங்கிலாந்துனால கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. நான் நின்று செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்தே தீருவேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. ஒரு பக்கம் ஜோஸ் இங்கிலீஷ் தான் அதிரடியாக விளாண்டாருன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் மேக்ஸ்வெல் இருந்துக்கிட்டு நான் T20 மோடில் விளாண்டு சட்டு புட்டுன்னு மேட்சை முடிச்சுட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு அவர் பங்குக்கு அவர் 6, 4 சொல்லிட்டு அடித்து பட்டையை கிளப்பினாருங்க. இதனால இந்த மேட்சை ஆஸ்திரேலியா 48வது ஓவரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 5 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமாக ஆஸ்திரேலியா என்ன உணர்த்திருக்காங்க, எங்கள் டீமில் நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரின்னு சொன்னோடனே எங்களை பார்த்து எப்படி தப்பு கணக்கு போட்டிங்க, ஆனால் எங்கள் டீமில் எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஐசிசி டோர்னமெண்ட்டில் நாங்கள் எப்பயும் ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு உண்மையிலே இன்றைக்கி ஆஸ்திரேலியா மாஸ் காமிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கிலாந்து நினைக்கும் போது பாவமாக தாங்க இருக்குது. பாவம் 351 ரன் எடுத்து கூட இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து வந்து தோற்று போயிட்டாங்க. இனிமேல் வரப்போகிற மேட்ச்லேயாவது இங்கிலாந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.